நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஒன்றியம் செல்லப்பட்டி ஊராட்சியிலிருந்து பொதுமக்கள் சார்பாக காந்திவாதி ரமேஷ் ஆகிய நான் இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன், தலையாய குடிமகனாக இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய மேதகு திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு எளிய குடும்பத்திலும் அதே போல ஒரு பழங்குடியின மக்களுடைய குடும்பத்திலிருந்தோ அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு பெண் இந்திய குடியரசுத் தலைவராக முதல் முறையாக அவர்கள் முதல் பெண் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட, அதாவது பழங்குடியின மக்கள்ல முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் அடிப்படையில் பழங்குடியின மக்களாக இருக்கிறதுனாலையும் குறிப்பா பொதுமக்களோடு மக்களாக ஒரு குடியரசுத் தலைவர், அதாவது முதல் குடிமகன் என்ற அடிப்படையில இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா குடிமகனோடு மக்களாக இருந்து வரணும் என்பதோடு கவனத்திலையும் வருகிற நமது இந்திய நாட்டினுடைய குடியரசு தினமான ஜனவரி 26 அன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற செல்லப்பட்டி ஊராட்சி மன்றத்தில் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கொடி மரத்தில் இருக்கக்கூடிய கொடி மரத்தில் தேசிய கொடியினை ஏற்றி சிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வைத்து மாவட்ட ஆட்சியர் மூலம் இந்த மனுவை நான் இன்னைக்கு, அதாவது வழிகாட்டு இவருடைய மாவட்ட ஆட்சியர் வழியில அவங்கள்ட்ட கொடுத்து இவங்க மூலமா குடியரசுத் தலைவருக்கு போகிற அளவுக்கு வடிவமைச்சு அந்த கடிதத்தை இப்போ இன்னைக்கு கோரிக்கை மனுவா கொடுத்துருக்கோம். அதே போல ஏன் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3வது மாசம் மார்ச் மாதத்துல அதாவது தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தேர்தல் ஆணையர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தாரு. தேர்தல் காலங்கள் அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுல முரண்பாடு இருந்தது. அப்போது காந்திவாதி ரமேஷ் ஆகிய என்னை இடைக்கால பிரதமராக நியமிக்கணும் அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு நான் கடிதம் அனுப்பியிருந்தேன். ஆனா அந்த கடிதத்துக்கு இதுவரையிலும் எந்த ஒரு பதிலும் வரல. அப்போ நாம நேரடியா ஒரு கடிதத்தை அனுப்புனா குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து பதில் வராதது போல அந்த எண்ணத்துலதான் இப்போ மாவட்ட ஆட்சியர் தலைவர் வழியாக நான் இந்த கடிதத்தை அனுப்புறேன். அப்போ இவங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு உள்ள ஒரு 5 ஆண்டுகள்ல இவங்க பதவி வைக்கும் போது குறைந்தபட்சம் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, அதாவது வடக்கு, இந்த 4 திசைகள்ல ஏதாவது ஒரு குக்கிராமத்தை தேர்வு செய்து ஏதாவது ஒரு நாளில் அங்கு போய் சிறப்பான நாள்ல தேசிய கொடியை ஏற்றி சிறப்பிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த குடியரசுத் தலைவர் மக்களோடு மக்களா இருக்கிறாரு என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும். 2வது, இவர்கள் அந்த மாதிரி செய்தால்தான் மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தினுடைய உரிமையையும் அதனுடைய மதிப்பும் உயர்வும் தெரியும் எல்லோருக்கும் என்பதை ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்த வேண்டும் என்றும், தற்போது ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவர் அவர்கள் அதிகப்படியாக மக்களை சந்திக்கக்கூடிய செய்திகளை நான் பார்க்க முடியல. அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய மனுவுக்கு பெறக்கூடிய ஒரு நாளை அவர்கள் தேர்வு செய்து, இந்த நாளில் என்னை நேரில் சந்திக்கலாம், இந்தியாவில் எந்த குடிமகன் வேணாலும் என்னை சந்திக்கலாம், நீங்க வாருங்க அப்படின்னு நேரம் ஒதுக்கி மாதத்தில் ஒரு நாள் அல்லது 2 வாரங்களுக்கு ஒரு நாள் அவங்க தேதி ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். காந்திவாதி ரமேஷ், நாமக்கல் மாவட்டம்.